பிரேசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர் பிரசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர் பற்றிய முழு விவரங்கள் இங்கே. பெயர் பிரேசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர் பிரசிலியன் வாண்டரிங் ஸ்பைடர். இது பனானா ஸ்பைடர் பனானா ஸ்பைடர் அல்லது ஆர்மட் ஸ்பைடர் ஆம் ஸ்பைடர் என்றும் அழைக்கப்படுகிறது. விளக்கம்: இது உலகிலேயே மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த மற்றும் ஆக்ரோஷமான சிலந்திகளில் ஒன்றாகும். இவை வலைகள் பின்னாமல் சுயமாக இரை தேடி அலையும் வாண்டரிங் பழக்கம் கொண்டவை. அதனால்தான் இதற்கு வாண்டரிங் ஸ்பைடர் என்று பெயர். இவை பொதுவாக 10 சென்டிமீட்டர் 4 அங்குலம் நீளம் வரை வளரும் கருப்பு மற்றும் சிவப்பு நிற அடையாளங்களை கொண்டிருக்கும். வாழ்விடம்: இவை பெரும்பாலும் தெற்கு மற்றும் மத்திய அமெரிக்காவின் வெப்பமண்டல காடுகளில் காணப்படுகின்றன. பிரேசில், கோஸ்டாரிகா, அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் இவை அதிகமாக உள்ளன. இவை அடிக்கடி வாழைத் தோட்டங்களிலும் வாழைப் பெட்டிகளிலும் மறைந்திருப்பதால் பனானா ஸ்பைடர் என்று அழைக்கப்படுகின்றன. இதனால் சில சமயம் இவை கப்பல் வழியே மற்ற நாடுகளுக்கும் பயணிக்கக்கூடும். காடுகளில் மட்டுமல்லாமல் மனித குடியிருப்புகளுக்கு அருகிலும் வீடுகளுக்குள்ளும் இருண்ட மற்றும் மறைவான இடங்களிலும் காலனிகள் அலமாரிகள் இவை காணப்படலாம். நச்சுத்தன்மை மற்றும் விளைவுகள்: பிரேசிலியன் வாண்டரிங் ஸ்பைடரின் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதில் நரம்பு நச்சுத்தன்மை கொண்ட நியூரோடாக்சின்கள் நியூரோடாக்சன்ஸ் உள்ளன. கடித்தவுடன் தீவிர வலி, தசை பிடிப்பு, வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் போன்ற கடுமையான அறிகுறிகளை ஏற்படுத்தும். சிகிச்சையளிக்கப்படாவிட்டால், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கு இது மரணத்தை விளைவிக்கலாம். இந்த சிலந்தியின் கடி ஆண்களுக்கு ஒரு விசித்திரமான பக்க விளைவை ஏற்படுத்தும். அது 4 மணி நேரம் வரை நீடிக்கும் வேதனையான விரைப்புத்தன்மை பிராயபசம் ஆகும். இந்த விளைவு காரணமாக இதன் விஷத்திலிருந்து மருந்துகள் உருவாக்கப்படுவதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன. குறிப்பாக விரைப்புத்தன்மை குறைபாடுக்கான சிகிச்சையில் இது பயன்படலாம். இதன் விஷம் நரம்பு மண்டலத்தை பாதித்து கடுமையான அறிகுறிகளை தூண்டும். பழக்கவழக்கங்கள்: இவை இரவில் சுறுசுறுப்பாக இரை தேடும். இவை ஆக்ரோஷமானவை மற்றும் அச்சுறுத்தப்படும்போது வேகமாக தாக்கும். தங்களை பாதுகாத்துக் கொள்ள இவை தங்கள் முன் கால்களை உயர்த்தி அச்சுறுத்தும் தோரணையில் நிற்கும். முக்கியத்துவம்: இவை ஆபத்தானவை என்றாலும் சுற்றுச்சூழல் அமைப்பில் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. முக்கிய குறிப்பு: இந்த சிலந்தியை நேரில் கண்டால் பாதுகாப்பான தூரத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம். தவறுதலாக கடிபட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவது மிக முக்கியம்.